10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students, in this class we are going to continue our exercise 10.5. The first question பாருங்க. If F is the constant force generated by the motor of an automobile of mass m, its velocity v is given by m dv by dt equal to f minus kv, where k is a constant. Express v in terms of t, given that v equal to 0 when t equal to 0. ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா F அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இதோடது ஜெனரேட்டட் பை தி மோட்டார் ஆஃப் அன் ஆட்டோமொபைல். அதனுடைய மாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எம் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ அதனுடைய வெலாசிட்டி வியாக இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. எம் டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவின்னு கிடச்சிருக்கு, வேர் கே இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிரஸ் விங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொண்டு வந்துட்டு, அண்ட் ஃபைனலி இந்த விக்கு ஜீரோன்னு டிக்கு ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுமா? சொல்யூஷன் கிவன் பாருங்கள். எம் டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி. எம் டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி விச் கேன் பி ரிட்டன் அஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்டகிரேட் பண்ணுறக்காக என்ன பண்ணோம்னா வேரியபிள் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த மெத்தடுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவி இருக்குது, டிடி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் மைனஸ் கேவின்னு இருக்கா. இப்போ வி எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்கள், டி எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ பாருங்கள், டிவி பை இந்த எஃப் மைனஸ் கேவி ரைட் சைட்லேருந்து மல்டிப்ளைல இருக்குது, டிவைடில் வரும்போது எஃப் மைனஸ் கேவின்னு ஆயிரும். டிவைடில் வந்து அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா மாடிஃபை ஆயிடுச்சு, டிவி பை எஃப் மைனஸ் கேவி விச் இஸ் ஈக்குவல் டு எம் வந்து இங்கே கோஎஃபிஷியன்ட்டாக இருக்குது, ரைட் சைடு கொண்டா 1/m இன்ட்டு டிடியும் அங்கே மல்டிப்ளை போயிருது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 1/m டிடி. அப்போ நம்ம வேரியபிளை அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்படி? டிவி பை எஃப் மைனஸ் கேவி விச் இஸ் ஈக்குவல் டு 1/m டிடி. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிச்சா ரைட். இப்போ வேரியபிள் செப்பரபிள் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு ஃபைண்ட் தி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டோம்னா என்ன பண்ணோம், ஜஸ்ட் கிவன் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், வேரியபிள் செப்பரபிள் அதாவது வேரியபிளை அரேஞ்ச் பண்ணுறோம். லைக் வேரியபிள்ஸை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்க, இன்டகிரேட் பண்ணுறீங்க. இன்டகிரேட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் அதனுடைய சொல்யூஷனாக இருக்க போகுது. ரைட்டா? இப்போ வேரியபிள் செப்பரபிள் நம்ம பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ என்ன ஆகும், இன்டகரல் டிவி பை எஃப் மைனஸ் கேவி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 1/m இன்ட்டு டிடி இப்படி வந்து நிற்கிது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணணும். ரைட்டா? இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இன்டகிரேஷன் டைரக்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணலாம். பட் இங்கே அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறோம். இப்போ டிவி பை எஃப் மைனஸ் கேவி இதை இன்டகிரேட் பண்ண என்ன ரிசல்ட்னு கேட்குறாங்க. இப்போது நமக்கு இது ஒரு ஃபார்முலா ஐடியா இருக்குது. என்னென்னா பாருங்கள், இன்டகரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டகரல் வேல்யூ இருக்குது. என்னது, லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா இந்த ஃபார்முலா, இப்போ டெனாமினேட்டரில் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ், நியூமரேட்டரில் என்ன இருக்குது, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். தென் வாட் இஸ் த மீனிங், ஒரு ஃபங்க்ஷன் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வேல்யூ கிடச்சிது அப்படின்னா அதனோட இன்டகரல் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது லாக் ஆஃப் த டினாமினேட்டர் ப்ளஸ் சின்னு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எஃப் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். அண்ட் ஆல்சோ கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், நியூமரேட்டர் கிடச்சிதுன்னா, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிது அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எப்போ எஃப்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 ஆயிடுது. கேங்கிறது நமக்கு என்ன ஆயிருதான், ஒரு கான்ஸ்டன்ட் தான், பட் வியோடு சேர்ந்து வரதுனால அப்போ அது கோஎஃபிஷியன்ட் ஆக்ட் ஆகுது. அப்போது எஃப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடுது. கேவியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், அதாவது மேலே எனக்கு டிவி இருக்குது. அப்போ வியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 வரும். அப்போ மைனஸ் கே வரும். பட் மேலே என்ன இருக்குது, டிவின்னு இருக்குது. அதாவது டிவி இருக்குன்னா என்ன, 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 இன்ட்டு டிவி தானே. அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
எது மட்டும் மிஸ் ஆகுது, மைனஸ் கே மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ அந்த மைனஸ் கேவால் மேலே மைனஸ் கேங்கிற டேர்ம் மேலே இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருச்சா. அப்போ டினாமினேட்டர் இருக்குது எஃப் மைனஸ் கேவி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா மைனஸ் கேன்னு வருது. அந்த மைனஸ் கே மேலே இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை மைனஸ் கே ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்க, மைனஸ் கேலாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் கே டிவி பை எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம் இன்டெக்ரல் டிடின்னு வந்து நிற்கிது. ரைட்டா, எதுக்கு அந்த மைனஸ் கே பண்ணோம் அப்படின்னு கேட்டால் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அது என்ன ரிசல்ட்னா மைனஸ் கேன்னு வந்துச்சு. அந்த மைனஸ் கே எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அப்போ அது கான்ஸ்டன்ட்டுக்குனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டோம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ பாருங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண எஃப் மைனஸ் கேவி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு மைனஸ் கேன்னு வரும். அந்த மைனஸ் கே எங்கே இருக்குது, நியூமரேட்டர் இருக்குது. அப்போ இது எந்த ஃபார்முலா இருக்குது, இன்டெகிரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதோட ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறாங்க. அப்போ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது. இங்கே டினாமினேட்டர் என்ன, எஃப் மைனஸ் கேவி. அப்போ இன்டெகிரல் மைனஸ் கே டிவி பை எஃப் மைனஸ் கேவிக்கு இன்டெகிரேஷன் கேட்டால் நம்ம என்ன சொல்ல போகிறோம், லாக் ஆஃப் அந்த டினாமினேட்டர் என்ன இருக்குது, எஃப் மைனஸ் கேவி. ரைட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம் அப்படி எழுதிங்க. இன்டெகிரல் டிடி, இன்டெகிரல் டிஎக்ஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம், எக்ஸ்ன்னு சொன்ன மாதிரி. இன்டெகிரல் டிடி அப்படிங்கும்போது டி. அப்போ மைனஸ் கேஎம் பை எம் டி ப்ளஸ் மறக்காம எப்படி இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் போடுமோ இல்லையா, ப்ளஸ் சி சேர்த்துக்கணும். அப்போ லாக் ஆஃப் எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம் டி ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் நமக்கு ஆஃப்டர் இன்டெகிரேஷன் கிடைச்ச ரிசல்ட். ரைட்டா, மோரார்லெஸ் நமக்கு ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. பட் இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் வி இன் டர்ம்ஸ் ஆஃப் டி கிவன் தட் வி ஈக்குவல் டு 0 டி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண வச்சிருக்கோம். அப்போ வியோட வேல்யூக்கு 0னும் டியோட வேல்யூக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா, பாருங்கள், கிவன் தட் v equal to 0 when t equal to 0, v equal to 0 when t equal to 0. v equal to 0 என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தியா, ஃபஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரிசல்ட்டை, இதில் விக்கு 0ன்னு போடுங்க. அதே சமயத்தில் டிக்கு 0 போட்டால் சியோட வேல்யூ கிடச்சிரும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிருது. ரைட், அப்போ ஒன் இம்ப்ளைஸ் பாருங்கள், லாக் ஆஃப் எஃப் மைனஸ் கே இன்ட்டு வி. விக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க, 0 போட்டிருக்காங்க. அப்போ கே இன்ட்டு 0 நமக்கு என்ன 0. அப்போ லாக் எஃப் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ரைட்டா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் கேஎம் பை டி ப்ளஸ் சி இருக்கா, அப்போது மைனஸ் கே பை எம். ரைட்டா, இன்ட்டு டி. டிக்கு என்ன போட வச்சுருக்காங்க, 0 போட்டிருக்காங்க. அப்போ அந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். மீதி இருக்குது 0 ப்ளஸ் சி மட்டும் இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாக் எஃப்னும் ரைட் ஹேண்ட் சைடில் 0 ப்ளஸ் சி மட்டும் நிற்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வேணும், சி மட்டும் தானே. தேர்ஃபோர் சி இஸ் நத்திங் பட் லாக் எஃப். அப்போ இதில் நம்ம இன்டர்வல் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சியோட வேல்யூ என்ன ஆச்சு நமக்கு, லாக் எஃப்னு அப்டைன் ஆயிடுச்சு. ரைட்டா, ஓகே. நெக்ஸ்ட்டு அகைன் we are going to replace in the value of c in the equation 1. இந்த c கொண்டு போய் திரும்ப எங்கே பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணி காட்டணும். தட் இஸ் 1 becomes log of f minus kv equal to minus k by m into t plus c என்ன போட்டோம், log f. ரைட்டா, ஸோ மோர் ஆர் லெஸ் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு அரேஞ்ச்மெண்ட் சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட். ரைட்டாக பாருங்கள், விச் இம்ப்ளைஸ் இப்போ கேடி, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கே பை எம் டி இருக்குது பார்த்தியா, அது லெஃப்ட்டு கொண்டு வந்து என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். அப்போது லெஃப்ட்டுக்கு வரும்போது என்ன பாசிட்டிவ் ஆகும்போது KT by m which is equal to ரைட் ஹேண்ட் சைடு log f மட்டும் இருக்கும், log f. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய log f minus kv ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆயிருமா. அப்போது log f minus log of f minus kv. அப்போ நம்ம இது ஃபஸ்ட் ஸ்டெப் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது, KT by m equal to log f minus log of f minus kv. இது எப்படி கிடச்சிதுன்னு கேட்டோம்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கூடிய KT by m மட்டும் லெஃப்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ரைட்டா, ஓகே. இப்போ பாருங்கள், அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு as usual KT by m அப்படி எழுதிக்கிறீங்க, which is equal to log of, இப்போ பாருங்கள் log f minus log of f minus kv இருக்குது. இது எந்த ஃபார்மாக இருக்குது, log m minus log n மாதிரி இருக்கா. ஸோ டிஃப்ரென்ஸில் இருந்தால் நம்ம கோஷன்ட்டில் எழுதுன்னு சொல்லி ஞாபகம் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா, லாக் ரூல்ஸில் கோஷன் ரூல் பிரகாரம் log of கோஷன்ட் வேல்யூ m by m, அதாவது log of m by n can be written as log m minus log n. அப்போ log m minus log n நம்ம log m by m எழுதலாம், m by n எழுதலாமா. ஸோ தட் அப்போ இது என்ன, KT by m equal to log of mக்கு பதிலாக f, n-க்கு பதிலாக என்ன இருக்குது, f minus kv. அப்போது log f minus log of f minus kv நம்ம என்னென்னு சொல்கிறோம், log of f by f minus kv நம்ம சொல்கிறோம். ஸோ ரெண்டு லாக நம்ம சிங்கிளாக மாற்றி செஞ்சிச்சோம். இதுதான் கோஷன் ரூல். ரைட், இப்போ இதுவும் ஆன்சர் முடிஞ்சுது. பட் ஸ்டில் வி ஹவ் டு அரேஞ்ச். என்ன அரேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் லாக் இருக்குது, ஒரு பக்கம் இல்லை. அப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் லாக் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு வந்து லாக் எலிமினேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடுவோம் ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம். பட் இங்கே ஒரு லாக் ஒரு சைடில் இருக்குது, ஒரு சைடில் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒரு சைடில் லாக் இருந்து ஒரு பக்கம் இல்லை அப்படின்னா அந்த லாகை நம்ம எலிமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணால் இ பவருக்கு ரைஸ் பண்ணணும். ஏன் சார் இ பவருக்கு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் லாக் ஏ அப்படின்னு வச்சுக்குவேன், இ பவர் லாக் ஏ.
அப்படியே e பவர் log a நமக்கு ஆன்சர்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ e பவர் log a ஈக்குவல் டு ஏன்னு வருது. ரைட்டா? அப்போ அந்த ஆர்டருக்காக என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் e பவர் kt by m which is equal to e பவர் log of f by f minus k வின்னு வருமா? e பவர் log of f by f minus k வின்னு வரும். அப்போ e பவர் log வரதுனால அந்த e பவரை log விட்டுறீங்கன்னா மீதி என்ன இருக்கும், f by f minus k தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லாகுக்காக ரெண்டு பக்கம் e பவருக்கு ரைஸ் பண்ணிடுங்க. ரைட்டா? அப்போ e பவர் kt by m ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது, f by f minus k வின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, இந்த f minus kவியை ரைட்டில் இருக்கிற லெஃப்ட் கொண்டு போயிருங்க. அப்போ f minus kv இன்ட்டு e பவர் kt by m ஈக்குவல் டு f. ஸோ f minus kv இன்ட்டு e பவர் kt by m ஈக்குவல் டு f அப்படிங்கிறது தான் இந்த சமக்குண்டான ரிக்வயர்ட் சொல்யூஷனாக நமக்கு இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு மோட்டர் ஆட்டோமொபைலில் மாஸ் m வெலாசிட்டி v இருக்கும்போது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை எக்ஸ்பிரஸ் v இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில். அதுக்கப்புறம் வியோட வேல்யூ 0, டியோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன, f minus kv இன்ட்டு e பவர் kt by m ஈக்குவல் டு எஃப்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. The velocity v of a parachute falling vertically satisfies the equation v dv by dx equal to g into 1 minus v square by k square, where g and k are constants. If v and x are both initially 0, find v in terms of x. Right? If v and x are both initially 0, find v in terms of x ன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம் சொன்ன மாதிரியே தான் இதுவும், பட் அங்கே ஆட்டோமொபைல் மோட்டார் வெஹிக்கிள் சொன்னாங்க, பட் இங்கே பேராஷூட் ஃபாலிங்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேராஷூட் ஃபாலிங் அப்படின்னாவே ஃப்ரம் டாப்லேருந்து பாட்டம் கீழே தான் நமக்கு வர மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி எல்லாம் நம்ம கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நம்ம கிவன் ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள், v dv by dx equal to g into 1 minus v square by k square. இதே அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அட்லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், விக்கு எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலி 0ன்னு போட்டால் ஒரு ஆன்சர் வரும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சம் சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும், பட் ஈக்குவேஷன் மட்டும் வேறு பார்ப்போம். ரைட். சொல்யூஷன் கிவன் v dv by dx equal to g into 1 minus v square by k square. அப்போ அந்த கிவன் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதியாச்சு. v dv by dx equal to g into 1 minus v square by k square. ரைட்டா? பாருங்கள், which implies இப்போ திரும்ப அகைன் நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, வேரியபிள் செப்பரபிள் பண்ணுவோமா? இப்போ வேரியபிள் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி, v எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ v இன்ட்டு dv அப்படியே இருக்கட்டும். அப்போ dx ரைட் சைடில் கொண்டு போயிடும். ரைட் ஹேண்ட் இருக்கிற 1 minus v square by k square லெஃப்ட் கொண்டு வந்துருங்க. அப்போ அது மல்டிப்ளை இருக்குது, இங்கே நம்ம வரும்போது என்ன டிவைடர். அப்போ v dv by 1 minus v square by k square equal to g into dxன்னு வந்திருக்கு. அப்போ வேரியபிள் செப்பரபிள் நடந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் we are going to get என்ன வருது, இன்டகிரல் v dv by 1 minus v square by k square which is equal to இன்டகிரல் g into dxன்னு வருது. ரைட்டா? ஸோ இதுவும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம். ஸோ டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், ஒரு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா அதனுடைய இன்டகிரல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்டகிரல் வேல்யூ லாக் ஆஃப் த டினாமினேட்டர் ப்ளஸ் சின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அதான் இந்த ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்டகிரல் f dash of x by f of x dx எப்படி எழுதலாம், log of f of x plus cன்னு எழுத முடியும். ஸோ அப்படி எழுத முடியும்னா டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் அப்டைன் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட்? அப்போ பாருங்கள், டினாமினேட்டர் என்ன இருக்குது, 1 minus v square by k square இருக்குது. இப்போ 1 கான்ஸ்டன்ட்டு, கேவும் கான்ஸ்டன்ட் தான். ரைட்டா? இப்போ வியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அடுத்து v square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2v வருது. இப்போ முன்னாடி மைனஸ் இருக்குங்களா, minus 2vன்னு வரும். கூட என்ன இருக்குது, பை k square. அப்போது minus 2 by k square into dv, அதாவது minus 2 by k square into vன்னு வரும். பட் நியூமரேட்டரில் நம்ம என்ன இருக்குது, v மட்டும்தான் இருக்குது, எது இல்லை. அப்போ minus 2 by k square இல்லையா, அப்போ அந்த minus 2 by k ஸ்கொயரை நியூமரேட்டரில் இருந்திருந்ததுன்னா நம்ம என்ன இன்டகிரல் வேல்யூ என்ன சொல்லலாம், அதாவது இன்டகிரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் த டினாமினேட்டர் நம்ம சொல்ல முடியுமா? அப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ நம்ம என்ன பண்ணுறதையா, ரெண்டு சைட்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே எந்த டேர்ம் மிஸ் ஆச்சு, minus 2 by k ஸ்கொயர். அப்போ இந்த minus 2 by k ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இன்டகிரல் நியூமரேட்டரில் எழுதிங்க minus 2 by k ஸ்கொயர், ஆல்ரெடி என்ன இருக்குது, v இருக்குது, இன்ட்டு dv டிவைடட் பை 1 minus v square by k square as usual எழுதிங்க. that is equal to left hand side செஞ்சால் right hand side மல்டிப்ளை பண்ணுமா, அப்போ that is equal to minus 2 by k square into g into integral dx எழுதியாச்சு. ரைட்டா?
இப்போ நம்ம எதுக்கு அந்த மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடைச்சதா. அப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா அதுக்கு இன்டெக்ரல் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, இன்டெக்ரல் f dash of x டிவைடட் பை f of x dx என்ன ஃபார்முலா, log of f of x plus யா. f of x எங்கே இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது. இங்கே டினாமினேட்டர் இருக்குது 1 minus v square by k square இருக்குது. அப்போது இன்டெக்ரல் மைனஸ் 2v by k square டிவைடட் பை 1 minus v square by k square into dv இன்டெகிரேஷன் கேட்டால் என்ன சொல்லலாம், log of டினாமினேட்டர் என்ன இருக்குது 1 minus v square by k square which is equal to minus 2g by k squareங்கிறது கான்ஸ்டன்ட்கள் அப்படியே போட்டுங்க. இன்டெக்ரல் dxக்கு இன்டெகிரேஷன் என்ன x ப்ளஸ் சி மறக்காமல் சேர்த்திங்க. ரைட்டா, இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டன்ட் சி சேர்த்திக்கும். ரைட்டா, ஓகே, இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டோம். ரைட், மோர் ஆர் லெஸ் நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் கவர் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் வி அண்ட் எக்ஸ் ஆர் போத் இனிஷியலி 0. ஸ்டார்டிங்கில் வி எக்ஸ் என்னவாக இருக்குமா, 0வாக இருந்தால் அப்போ வி என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ வினுடைய வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸல் கண்டுபிடிச்சி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இருக்கு v equal to 0 x equal to 0 இனிஷியலி 0ன்னு சொல்லியிருக்காங்களா, v equal to 0 அண்டு x equal to 0ன்னு 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம், விக்கு 0 போடும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆகும். அப்போ log 1 minus 0ன்னு வரும். அப்போ log 1 வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் சி மட்டும் இருக்கும். அப்போ log 1 equal to 0 plus c மட்டும் வரும். therefore c equal to log 1 வரும். ஸோ log 1 நமக்கு ரிசல்ட் தெரியும் இல்லையா, 0. log 1 ரிசல்ட் நமக்கு 0ங்கிறதுனால சியோட வேல்யூ என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் 0ன்னு ஆயிடுது. திரும்ப இந்த 1ல் கொண்டு இந்த சியோட வேல்யூ கொண்டு 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 becomes log of 1 minus v square by k square which is equal to minus 2g by k square into x ப்ளஸ் 0 வரும். அது நம்ம போட தேவையில்லை. ரைட்டா, இப்போ லாஸ்ட் நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாக் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் லாக் இல்லை. அப்போ லாக் எலிமினேட் பண்ணணும்னு சொன்னால் என்ன சொன்னேன், ரெண்டு பக்கம் இ பவருக்கு நம்ம ரேஸ் பண்ணணும். அப்போ இ பவருக்கு ரேஸ் பண்ணோம்னா லாக் கேன்சல் ஆயிருமா, மீதி என்ன இருக்குது, இ பவருக்கு ரேஸ் பண்ணிங்கன்னா இ பவர் லாக் ஆஃப் 1 minus v square by k square வரும். அப்போ இ பவர் லாக் ஆஃப் 1 minus v square by k square கேன்சர்னு கேட்டோன்னா அந்த வேல்யூ மட்டும்தான். தட் இஸ் 1 minus v square by k square equal which is equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ பவர் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு பண்ணுமா, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இ பவருக்கு ரேஸ் ஆயிரும். இ பவர் மைனஸ் 2gx by k square வந்து நிற்கும். 1 minus v square by k square equal to e பவர் மைனஸ் 2gx by k square வந்து நிற்கிது. இது என்னன்னா ரெண்டு பக்கம் நம்ம இ பவருக்கு ரேஸ் பண்ணதுனால. ரைட்டா, அட்லாஸ்ட் திரும்ப என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வின்னு சொன்னதுனால நம்ம விக்கு மாடிஃபை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, ரைட்டில் இருக்கக்கூடிய இ பவர் லெஃப்ட் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆயிரும், 1 minus e பவர் மைனஸ் 2gx by k square வரும். லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் v square by k square ரைட்டில் கொண்டு போய்ட்டோம்னா v square by k square வந்து நிற்கும். திரும்ப ஃபர்தராக அந்த k square லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா k square into 1 minus e பவர் மைனஸ் 2gx by k square equal to v square ஆன்சர் வந்து நிற்கும். ரைட்டா, அப்போ k square into 1 minus e பவர் மைனஸ் 2gx by k square equal to v square அப்படிங்கிறது தான் இந்த சம்னுடைய ரிசல்ட்டை நம்ம சொல்லியாச்சு. இதான் எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் v, எக்ஸ்பிரஸ் v இன் டர்ம்ஸ் ஆஃப் x அப்படிங்கிறாங்க. தட் இஸ் k square into 1 minus e பவர் மைனஸ் 2gx by k square equal to v square. இதான் கொஸ்டின் நம்பர் 2னுடைய ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் சம் போலாமா, கொஸ்டின் நம்பர் 3. தேர்ட் சம், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் whose slope is y minus 1 by x square plus x and which passes through the point 1, 0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் இஸ் y minus 1 by x square plus x and also this curve pass through எது வழியாக பாஸ் ஆகுதான், at the point 1, 0 வழியாக பாஸ் ஆகுது. சரி, பாசிங் த்ரூ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு கிவன் ஸ்லோப் எழுதிக்கிறோம். சொல்யூஷன், slope is nothing but y minus 1 by x square plus x. slope என்ன சொல்றாங்க, y minus 1 by x square plus x ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லோப்பை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஸ்லோப் அட் எனி பாயிண்ட் x, y டிஃபரன்ஷியேஷனில் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், dy by dx. ஸோ நம்ம ஜென்ரலாக ஸ்லோப்புக்கு நம்ம எம்னு சொல்லுவோம். பட் அட் த பாயிண்ட் x, y அப்படிங்கும்போது டெரிவேட்டிவ்லாம் சொல்லலாம். டெரிவேட்டிவ் மெஷர் தான் நம்ம ஸ்லோப் இஸ் நத்திங் பட் டெரிவேட்டிவ் மெஷர்னு படிச்சிருக்கோம். தட் இஸ் அட் த பாயிண்ட் dy by dx at x, yங்கிறது எதை மீன் பண்ணுது, ஸ்லோப்பை குறிக்குது. அப்போ ஸ்லோப் கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், dy by dx equal to y minus 1 by x square plus xன்னு அர்த்தம். இப்போ ஸ்லோப்னா dy by dx கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ dy by dx equal to y minus 1 by x square plus xன்னு எழுதியாச்சு. ரைட்டா, இது கடைசி என்ன பண்ணுவோம், வேரியபிள் செப்பரபிள் நடக்கும். வேரியபிள் செப்பரபிள் என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு நம்ம வேரியபிளை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், y x இருக்கா, அப்போ y எல்லாம் ஒரு பக்கம் இல்லை x எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் dy இருக்கட்டும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய y minus 1 இங்கே கூட வந்து டினாமினேட்டருக்கு வந்துருமா. அப்போது dy by y minus 1 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு dx அங்கே போயிடுச்சுன்னா dx by x square plus xன்னு வந்துருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆயிடுச்சு, நமக்கு வேரியபிள் செப்பரபிள் முடிஞ்சுது. ரைட், இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாமா சார் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்குது.
பட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்லேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸ்லேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு டைமில் எக்ஸ் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டாக இப்போ பாருங்கள், which implies 1/y - 1 into dy இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் 1/x into x + 1 எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 1 இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 1/x into x + 1 into dxன்னு வந்து நிற்கிது. ரைட்டா? எகைன் another ஸ்டெப் பாருங்கள், 1/y - 1 into dy ஈக்குவல் டு, இப்போ இது ஆக்சுவலாக இந்த டேர்ம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ரெண்டு டேர்ம்னுடைய எந்த ரெண்டு டேர்ம்னுடைய காம்பினேஷன் இது கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/x - 1/x + 1. இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை சிம்பிளை பண்ணி பாருங்களேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் + 1 இங்கே வரும், இங்கே போனோன்னா எக்ஸ் -x வரும். அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கும், x + 1 - x இருக்கும். டினாமினேட்டரில் x into x + 1 இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் என்ன ஆயிருது, +x -x என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிரும். மீதி என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். அப்போ 1/x into x + 1 வரும். அப்போ நியூமரேட்டர் அப்படியே ப்ரீவியஸ் ஸ்டெப் அப்படியே ஆயிடுச்சா. அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸை சம் ஆஃப் 2 டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறோம், டிஃபரன்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறோம். இந்த ஸ்ப்ளிட் பண்ணுற கான்செப்ட் என்ன, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை காட்டிடலாம். நார்மல் நம்ம அல்ஜிப்ரிக் மெத்தட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிடலாம். இப்போ நம்ம கன்வீனியன்ட்டாக இது மாதிரி சொல்லியாச்சு. பை யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன வந்து கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா, போட்டு அதாவது அந்த டேர்ம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 1 ஈக்குவல் டு a/x + b/x + 1 ஸ்ப்ளிட் பண்ணி அது ab வேல்யூ கண்டுபிடிச்சி திரும்ப அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன வரும், ஏவோட ஆன்சர் 1, பியோட ஆன்சர் -1 இந்த மாதிரி வந்து நிற்கும். அதை நான் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு இந்த ரிசல்ட் தான் வந்து நிற்கும். ரைட்டா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது கண்டுபிடிக்கலாம். பட் இது நம்ம நார்மலாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன வருது, 1/x - 1/x + 1 உடைய காம்பைன்டு டேர்ம் தான் என்னவாக இருக்க போகுது, 1/x into x + 1 இருந்திருக்கும். ரைட்டா? இது ஒரு ஐடியா. ரைட்டா? இப்போ நான் அதை டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஏன் சார் ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா, ஸ்ப்ளிட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ பாருங்க, ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் integral 1/y - 1 into dy ஈக்குவல் டு integral 1/x - 1/x + 1 into dx. ரைட்? திரும்ப இது அதே கான்செப்ட் தான். பாருங்கள், 1/y இப்போ இது எப்படி இருக்குது, dy integral dx/x மாதிரி இருக்கா. இப்போ integral dx/xனா log xன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதேமாதிரி இங்கே dy/y இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இதுக்கு லாக் வரும். அப்போ log of y - 1 வரும். ஏங்க சார் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் செட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குமா, ஒய்யை பொறுத்து செட் பண்ணால் 1 வரும். இங்கே இருக்க நியூமரேட்டர் இருக்கா, -1 செட் பண்ணால் 0 வரும். அப்போ நியூமரேட்டர் 1 அப்ளைன் ஆயிடுச்சு. அப்போ டினாமினேட்டர் செட் பண்ணி நியூமரேட்டர் கிடைச்சா என்னென்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், log of the denominator படிச்சோமா இல்லையா. அப்போ log of y - 1 சொல்லிடலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தட் இஸ் ஈக்குவல் டு 1/x இன்டகிரேஷன் தெரியும், log x மைனஸ் இதுக்கு அதே மாதிரி இப்போ சொன்னோம் இல்லையா, டினாமினேட்டர் செட் பண்ணி நியூமரேட்டர் கிடைச்சது அப்படின்னா நம்ம லாக் ஆஃப் எழுதாமே. அப்போ எக்ஸை பொறுத்து செட் பண்ணி 1, கான்ஸ்டன்ட் செட் பண்ணி 0. அப்போ 1 வருது, 1 நியூமரேட்டர் இருக்கிறதுனால log of x + 1, பட் இடையில மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் log of y - 1 இன்டகிரல் வேல்யூ கிடச்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் 1/xக்கு log x, 1/x + 1க்கு log of x + 1 இன்டகிரேஷன் வேல்யூ கிடச்சிருச்சு. இடையில மைனஸ் ஏற்றிங்க. ப்ளஸ் எல்லாத்துலேயும் லாக் வரதுனால ப்ளஸ் சி நம்ம போடுறோம், பட் லாக் சின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இன்டர்வல் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரரி கான்செப்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க, சி லாக் சி, e⁴c, sin c log c எது வேணாலும் நம்ம போட்டுக்கலான்ட்டாங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஆல் த டேர்ம்ஸ் கண்டெய்னிங் log, ஸோ தட் we are using c instead of c we are using என்ன யூஸ் பண்ணுங்க, log c போட்டாச்சு. ரைட்டா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் log y - 1 அப்படியே எழுதிங்க. தட் இஸ் ஈக்குவல் டு log ஆஃப், இப்போ பாருங்கள் ரெண்டு டேர்மு ப்ளஸில் இருக்குது, log x ப்ளஸ் log c இருக்குது. ஸோ log m + n என்ன எழுதுவோம், log mn எழுதுவோமா. அப்போ log of mn எழுதுகிறோம். பட் ஒரு டேர்ம் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கனால ப்ளஸ் டேர்ம் என்ன ரெண்டுமே ப்ராடக்ட் ஆயிரும், மைனஸ் டேர்ம் என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஸோ தட் எல்லாம் 3 லாக்ஸையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் லாகாக போட்டு log ஆஃப் ப்ளஸ் டேர்ம் என்ன பண்ணுறீங்க, ப்ராடக்ட்டில் எக்ஸையும் சியும் ப்ராடக்ட்டில் போட்டுங்க. பை என்ன பண்ணுறது, x + 1 நெகட்டிவில் இருக்கிறதுனால log ஆஃபில் டினாமினேட்டரில் வந்துடும். அப்போது log x - log of x + 1 ப்ளஸ் log c நம்ம சிம்பிளை பண்ண என்ன வருது, யூஸிங் கோஷன்ட் ரூல் அண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், log of xc/x + 1 வந்து நிற்கிது. ரைட்டா? இப்போ ரெண்டு பக்கம் லாக் இருக்கா. ஸோ ரெண்டு பக்கம் லாக் இருக்கிறதுனால ரெண்டே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், y - 1 ஈக்குவல் டு cx/x + 1 வரும். திஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சாச்சு. ஸோ மோரலஸ் இதனுடைய ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் கண்டுபிடிச்சாச்சு. பட் கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், என்னது, இட் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் 1,0 1,0 வழியே பாஸ் ஆகுதுன்ட்டான். ஸோ இந்த பாசஸ் த்ரூ இந்த மாதிரி சொல்லிட்டாலே நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும், அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சி நம்ம வேல்யூ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சியோட வேல்யூ கிடைக்க போகுது. பாருங்கள், ஒய்க்கு 0 போடலாமா. அப்போ 0 - 1 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸுக்கு எவ்வளோ 1, சி இன்ட்டு 1 சின்னு வரும், பை எக்ஸ் + 1. அப்போ 1 + 1 என்ன ஆயிருது, 2 ஆயிருது. அப்போது -1 ஈக்குவல் டு c/2 வரும். தேர்ஃபோர் c ஈக்குவல் டு -2. அப்போ சியோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, -2ன்னு கிடச்சிருச்சு. ரைட்டா? திரும்ப இந்த சியோட வேல்யூ -2 கொண்டு போய் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் y - 1 ஈக்குவல் டு மைனஸ் சிக்கு பதிலாக என்ன போடுங்க,
மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று போட்டுக்கிறீங்க ரைட்டா. இது ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட். என்ன பண்ணுறோம், இப்போ y ஈக்குவல் டு ஒன்றாந்தவங்க கொண்டு போயிருங்க 1 மைனஸ் ஆஃப் 2x பை எக்ஸ் ப்ளஸ்னு வருமா. அப்போ என்ன y ஈக்குவல் டு 1 மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ்னு வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் 1 வரும் ரைட்டா. இப்போ பாருங்கள், இது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, மைனஸ் 2x இருக்குது. சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் எக்ஸ் வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, நியூமரேட்டரில் 1 இருக்குது. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். அதை நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், 1 ப்ளஸ் எக்ஸ் எடுக்கலாம். therefore y equal to 1 minus x by 1 plus x அப்படிங்கிறது தான் இந்த given slope, அதாவது இந்த curveக்கு ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய equation of the curve. So equation of the curve whose slope is y minus 1 by x square plus x அப்படிங்கிற இந்த curveக்கு ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டேன்னு சொல்லலாம், y equal to 1 minus x by 1 plus x. அது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் curve எதுலேயே பாஸ் ஆகுது, it pass through 1,0. So the required answer is y equal to 1 minus x by 1 plus x. Thank you.